எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாய் இருக்கிறது. அது நாள் முழுவதும் பெரிதாகவே காணப்படுகிறது. ஆம், நேற்று நம்மை வழிநடத்தி வந்த தேவன் இன்றைக்கு நம்மை வழிநடத்துவார். இன்றைக்கு வழிநடத்துகிற தேவன் நாளையும் நம்மை நடத்துவார். தேவனுடைய கிருபை எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை ஒருபோதும் நம்ம மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய கிருபை நம்மோடு இருக்கும்போது எல்லா சத்துருக்களுக்கும், எல்லா அழிவுகளுக்கும், எல்லா தீமைகளுக்கும், எல்லா மரணங்களுக்கும் தேவன் நம்மை விலக்கி காக்கவும் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் தேவ ஜனங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. தேவனை தேடுகிறவர்கள் மேலே நோக்கமாயிருக்கிறது. தேவனை நம்புகிறவர்கள் மேலே நோக்கமாயிருக்கிறது. உத்தமமும் உண்மையுமாய் நடக்கிறவர்கள் மேல் தேவனுடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. ஆம், சங்கீத புஸ்தகம் 33ஆம் சங்கீதத்தில் 18வது 19வது வசனத்தை நான் வாசிப்போமாயிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி காக்கவும், பஞ்சத்தில அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறதா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் தமக்கு பயந்தவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் தம்மை நம்பி இருக்கிறவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிறான் எவனா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை அங்கே மரணத்துக்கு விலக்கி காக்கிறவர். இன்னைக்கு நம்மை சுற்றிலும் எத்தனை மரணங்கள், எத்தனை கொள்ளை நோய்கள், எத்தனை பசி, எத்தனை பஞ்சங்கள், எத்தனை அனர்த்தங்கள், எத்தனை அழிவுகள். ஆனாலும் கர்த்தர் அத்தனையிலும் நம் நடுவில் இருந்து நம்மை காத்து கொண்டே வருகிறார் அல்லவா. ஆம், எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தேவனுக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருங்கள். காலையில் அவருடைய சமூகத்துக்கு வாருங்கள். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த உலகத்தின் எல்லா அழிவுகளுக்கும் தீமைகளுக்கும் என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காப்பார். இந்த கொடிய மரணம், கொடிய விபத்து, கொடிய அழிவுகளை பார்க்கிறோம். தேவன் நிச்சயமாகவே உங்களை காக்க வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பஞ்சத்துக்கு தேவன் விலக்கி காக்கிறவர். நான் அடிக்கடி சொல்வேன், தேவன் கொள்ளை நோய்களுக்கு விலக்கி நம்மை காக்க வல்லவர், அழிவுகளுக்கு விலக்கி காக்க வல்லவர், யுத்தங்களுக்கு விலக்கி காக்க வல்லவர், பஞ்சத்துக்கு தேவன் விலக்கி காக்கிறவர். ஆம், நம்முடைய ஆத்துமாவை எல்லா கண்ணிகளுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி காக்கிறவர். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களை காக்க வல்லவராய் இருக்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்களை சுற்றிலும் நடக்கிற தீமைகளை கண்டு, அழிவுகளை கண்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் இது என்னவாகுமோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி நிற்கிறீர்களா? உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயந்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவன் தமது கிருபைக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை விடுவிக்கிறவரும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆகவே கர்த்தரிடத்தில் வாருங்கள், ஒரு நாளும் கர்த்தரை துதியுங்கள், அவரை நோக்கி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஜோமனோமா, ஆண்டவரே, என்னையும் நீ காத்துக்கொள்ளும், என் குடும்பத்தை காத்துக்கொள்ளும், என் எதிர்காலத்தை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஜோமனோமா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளின் ஆத்துமாக்களை விலக்கி காக்கிறவர், மரணத்துக்கு விலக்கி காக்கிறவர், பஞ்சத்துக்கு விலக்கி காக்கிறவர், கொள்ளை நோய்களுக்கு விலக்கி காக்கிறவர், ஆண்டவரை அழிவுகளுக்கு விலக்கி காக்கிறவர். இன்னைக்கு உமக்கு பயந்து உமது கிருபைக்கு யார் காத்திருக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் உம்முடைய கண்கள் நோக்கமாயிருப்பதாக, நோக்கமாயிருப்பதாக. கர்த்தரே, உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி செல்லபடி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தரை நோக்கி பாருங்கள்.
அவர் உங்களையும் நோக்கி பார்ப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் bless you.